Hello friends, welcome to Elaichi சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு லாங் கேப் விழுந்துருச்சு. இன்னும் அந்த மாதிரி இருக்காது. ரெகுலராக என்னோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் திருவையாறு ஸ்பெஷல் அசோகா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு செய்து காண்பிக்க போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை அசோகா எப்படி பண்ணுறது, கோதுமை மாவில் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு செய்து காண்பித்திருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எண்ட் கார்டாகவும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயத்தம்பருப்பும் கோதுமை மாவும் போட்டு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் செய்து காண்பிக்கிறேன். இது டிப்பிக்கலாக திருவையாறில் செய்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அசோகாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பயத்தம்பருப்பு இந்த கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்லேயே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். 3/4 கப்புக்கு 1/4 கப் கோதுமை மாவு. இது சம்பா கோதுமையை நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண கோதுமை மாவே எடுத்துக்கலாம். ஸோ இது 3/4னா இது 1/4 ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்து 1 கப் வச்சுக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவு சில பேர் சும்மா 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவும் கொஞ்சம் கூட சேர்த்து பண்ணினீங்கன்னா தான் அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஆக மொத்தம் இது ரெண்டும் சேர்த்து 1 கப் இருக்குது. இந்த கப்லேயே 1.25லேருந்து 2 கப் சுகர் நம்ம வேணும். நமக்கு இந்த கப்பில் 1.5 கப் நெய் வேணும். நெய் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அசோகா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, திராட்சை, இது ரெட் கலர் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா சாஃப்ரான் குங்குமப்பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல இந்த பயத்தம்பருப்பை நல்லா இலை வறுப்பாக வறுத்துட்டு குக்கரில் வச்சு நல்லா குழைய வச்சுருவோம். இது பார்த்தீங்கன்னா நிறம் மாறிடக்கூடாது. இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கை பொறுக்கிற சூடாக இருக்கணும். நல்ல சூடாக இருந்ததுன்னா போதும். இதை அணைச்சிட்டு இதை நம்ம குக்கரில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். குக்கரில் இல்லைன்னா கூட சாதாரணமாகவே பாத்திரத்தில் போட்டு குழைய வேக வச்சுக்கலாம். பயத்தம்பருப்பு பாருங்கள், நல்லா குக்கரில் 4 விசில் வந்தோன்னா நல்லா குழஞ்சிருச்சு. அதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பயத்தம்பருப்பு வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட நெய் 1.25 கப் எடுத்து 1.25லேருந்து 1.5 கப் எடுத்துருக்கோம் இல்லையா. நெய்யை கொஞ்சம் நிறைய விட்டுடுங்க. லேசாக அப்படி சூடு வந்தோடனே இந்த கோதுமை மாவை அதில் போட்டுடுங்க. கோதுமை மாவை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதுதான் இதில் முக்கியமாக. கட்டி இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த நெய்யில் நீங்கள் அதை வதக்கிக்கிட்டிங்கன்னா அது நல்லா நிறம் மாறி வரும் பாருங்கள். நிறம் மாறினா தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை பயத்தம்பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கொஞ்சம் விட்டுடுங்க. அதை விட்டுட்டு அதோட இந்த பயத்தம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடுங்க. இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் அதில் விட்டுடுங்க. விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பயத்தம்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மஞ்சளாக இருக்குது இல்லையா, இது நல்ல நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நீங்கள் இதை கைவிடாமல் கிளறிக்கணும். லேசாக நிறம் மாறிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த பார்த்தீங்களா, எல்லா இடமும் அப்படி ஓரத்துலலாம் அப்படி ஒட்டுற மாதிரி சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ நிறமும் மாறிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டுக்கலாம். இதில் நெய் தான் நம்ம நிறைய விடணும். நெய் நிறைய விட்டால் தான் அசோகா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டில் வரும். 1 கப்பு பயத்தம்பருப்பும் கோதுமை மாவும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 1.5 கப்புலேருந்து 1.25 கப்பு நெய் விட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி அந்த ஒரு பக்குவம் இருக்கும், கன்சிஸ்டன்சி. இதுதான் சரியான பக்குவம். நல்லா சேர்ந்து நல்ல நிறம் மாறிடுச்சு பாருங்கள். பயத்தம்பருப்பு எவ்வளோ எப்படி வெள்ளையேர்னு இருந்தது, இப்போ எப்படி செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். அண்டு நீங்கள் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி விழணும். இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இது கிளறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை 1.5 வரைக்கும் போடலாம். நீங்கள் சர்க்கரை போட்டால் திரும்பவும் கொஞ்சம் இலகி கொடுக்கும். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லாமே கரையணும் நல்லா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி வாயில் சர்க்கரை கிறிஸ்டல்ஸ் மாதிரி நமக்கு வாயில் தென்படும். ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆரஞ்சு ரெட் கலரோ இல்லை வெறும் ஆரஞ்சு கலரோ, அது உங்களுடைய விருப்பம் தான். அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கலர் போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நெய் விட்டுடலாம்.
பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பு தாளிச்சிடுவோம். முந்திரி பருப்பு திராட்சை தாளிச்சாச்சு. சுட சுட அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பக்காவாக திருவையாறு ஸ்டைலில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இதை வந்து செய்து பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த நியூ இயருக்கு நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் தலை இறக்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் இறுகிக்கும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.